வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ் தகுதி மதிப்பீட்டு தேர்வில் இருக்கிற எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பொது அறிவு அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் போகலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், அரங்கநாத முதலியார், சேரமான் பெருமாள் நாயனார். இங்கே திருவந்தாதி, கச்சிக்கம்பலம், கலம்பகம், பாவைப்பாட்டு, மூத்த திருப்பதிகங்கள். ஸோ இதெல்லாம் யார் எழுதுனாங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக பொருத்தணும். ஆன்சர் சி தான் கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 1 ரிவர்ஸில் தான் ஆன்சர்ஸ் இருக்குது. காரைக்கால் அம்மையார், மூத்த திருப்பதிகங்கள், ஆண்டாள், பாவைப்பாட்டு, அரங்கநாத முதலியார், கச்சி கலம்பகம், சேரமான் பெருமாள் நாயனார், திருவந்தாதி. ஆன்சர் சி தான் சரி. கூற்று ஏ. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. காரணம், தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சரி, தவறு, இந்த கூற்று தவறா, காரணம் சரி அப்படின்னு நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஆப்ஷன் டி தான் சரி. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்று ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல என்பது சரி. கூற்று சரி, காரணம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொறுத்துக. மாநிலங்களின் பெயர், மாநிலங்கள் இருக்கும் பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். ஏடிபிசின்னு கொடுத்துருக்காங்க. பட் இருக்கும் பகுதியை காணோம். இதில் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4, 3, 1, 2ன்னு இருக்குது. ஹிமாச்சல பிரதேசம், சி. ராஜஸ்தான், பி. மேற்கு வங்காளம், ஏ. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், டி. ஓகே, இதுக்கு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு இது கரெக்டாக எப்படி இதை மென்ஷன் பண்ணுறதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்வருவனவற்றுள் 2021-2022 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. ஸோ 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரி. 2 மற்றும் 3 மட்டும் உண்மையான கூற்று அப்படிங்கிறாங்க. 2, 3 பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. இக்குறட்பாவின் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான கருத்து என்னன்னு பார்ப்போமா. கொக்கை போன்று செயல்படுவது தவறு. காலம் கை கூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். இக்குறள் தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. வாடி இருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறட்பாவிற்கு பொருத்தமான விளக்கம் தரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சரி. சியில் என்ன சொல்லியிருக்குன்னா 1 தவறு, 2 சரி, 3 தவறு, 4 சரி. அதாவது இது தவறு. கொக்கை போன்று செயல்படுவது தவறு. அடுத்து 2 சரி. காலம் கை கூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். இக்குறட்பாவோட கருத்து காலம் கை கூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். அடுத்து 4 சரி. வாடி இருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறட்பாவிற்கு பொருத்தமான விளக்கம் தரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.